வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், மறக்கடிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என் இன வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமது அண்ணன் திலீபன் அவர்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த அந்த ஈக மறவன், என்னின வரலாறு தெரியாதவன், என்னை ஆள்வதற்கு தகுதியற்றவன், அருகதையற்றவன். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை, இலக்கிய, பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை, இலக்கிய, பண்பாடு, வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார். இன்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள். இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை. வீழ்ந்த தமிழினம் எழுந்தது. மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. லட்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது யார்? இந்திய காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமை மிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை, இலக்கிய, பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை, இலக்கிய, பண்பாடு, வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. நாட்டில் இல்லை தமிழ். நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிவாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை.
தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நமது முன்னவர்கள், செத்து போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள், இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை, வீழ்ந்த தமிழினம் எழுந்தது, மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், மறக்கடிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என் இன வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம், எல்லை தாண்டி வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார். இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள். படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுகிறான், வலையை கிழிக்கிறான். எப்படி? அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அழுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணமும் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் இவர்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதிட்டவன் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் மட்டும்தான். அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். நாம வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். ஒரு தீவிரத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன்?
தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வருது, அதை விட்டுறக்கூடாது. அதனால தீவிரமாக இப்ப பாரு, அந்த கச்சத்தீவு மீட்பு என்பது தேர்தல் அறிக்கையில் இல்லை, இந்த தேர்தல் அறிக்கையில வராது. ஏன் வராது? கேட்க ஒருத்தர் ஏன் இவ்வளவு நாள் மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியா அமைச்சரவையில் இருந்த நீ மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்த? கேள்வி வரும். எடுத்து கொடுத்த காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ல காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதிப்பளி தாக்கல் செய்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது இதே வழக்கு, அதே பதில் மனு. எப்படி? கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாடு கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு. அதற்கு இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் வைக்க வேண்டும் பெரிய வேட்டு.